சமூக நீதி பேசுகிற தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கு எதிரான மாபெரும் குற்றத்தை இழைத்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் யாருக்கும் தெரியாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஏமாற்றி அவசரமாக ஒரு அயோக்கியத்தனமான ஏழை மாணவர்களுடைய கல்வியை அடியோடு அழிக்கின்ற விதமாக பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் சமூக நீதி என்ற வார்த்தை போர்வைக்குள் ஒளிந்து கொள்ளும் ஸ்டாலினின் உண்மை முகம் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து அம்பலப்பட்டு வருகிறது. திமுக அரசின் கோர முகம் தற்போது இந்த சட்ட திருத்த மசோதா மூலமாக வெளிப்பட்டுள்ளது. இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாமே தனியார் பல்கலைக்கழகம் ஆயிரும். இனிமேல் கட்டணத்தை அந்த பல்கலைக்கழகம் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். மாணவர் சேர்க்கை இப்போ 69% கவுன்சிலிங் வழியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் நல்லா படிக்கிறவன் கவுன்சிலிங் வழியா உள்ள வந்துடுவான். ஒரு பிஹெச்டி டெக்கு, சிஐடி, மதுரை தியாகராயா காலேஜ், இந்த மாதிரி காலேஜில் உள்ள போயிடுவான். இனிமேல் அப்படியான வாய்ப்பு கிடையாது. ஏழை மாணவர்களின் கல்வி கனவை ஒடுக்க நினைப்பதுதான் சமூக நீதி ஆட்சியா ஸ்டாலின் அவர்களே? கோடி கணக்கில் செலவு செய்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என தங்கள் அரசுக்கு தாங்களே பாராட்டு விழா நடத்தி கொண்ட கையாளாகாத அரசின் நிர்வாக லட்சணம் பேராசிரியர்களை கொதிப்படைய செய்துள்ளது. தமிழ்நாட்டிலே உள்ள ஒவ்வொரு ஏழை மாணவனுக்கும் அவனுடைய அடிவயிற்றில் அடித்த மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். கோவி செழியன் கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? கல்வி வளர்ச்சிக்கு, ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு. முட்டாள் அமைச்சர் அவர்களே, கல்வி வளர்ச்சியா? இதுவரை இந்தியாவில் எந்த தனியார் கல்லூரி ஆராய்ச்சியிலே, பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியிலே சிறந்திருக்கிறார்கள்? எங்களை எல்லாம் ஏமாத்தாதீங்க. தங்களின் திருட்டுத்தனத்தை, ஊழலை மறைக்க கவர்ச்சி வார்த்தைகளை வீசி மடைமாற்றும் திமுக இதிலும் கல்வி வளர்ச்சிக்கு ஆராய்ச்சி வளர்ச்சி என கூறி தங்கள் திருட்டுத்தனத்திற்கு நியாயம் கற்பிக்க நினைத்த உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு பேராசிரியர்களின் பதிலடி உரைத்ததா என கேட்கிறார்கள் மக்கள். தனியார் பல்கலைக்கழகம், தனியாரினுடைய பணத்தை பெருக்குவதற்காக நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். எத்தனை கல்லூரியில் எத்தனை பணத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிந்து போய் கொண்டிருக்கின்றது. ஆதலால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே, மிகப்பெரிய அபாயத்தை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள். மாணவர்கள் பெரும் திரளாக கூடி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். யார் எப்படி போனால் நமக்கு என்ன, எப்படியாவது குடும்பத்திற்காக சொத்து சேர்க்க வேண்டும், குடும்ப கஜானாவை நிரப்ப வேண்டும் என ஏழை மாணவர்களின் வயிற்றில் அடிக்க துணிந்துள்ளது ஸ்டாலின் அரசு. ஒரு இடத்தில் ஆரம்பித்துள்ள இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் வெடிக்கும் என கொந்தளிக்கிறார்கள் பேராசிரியர்கள். கோயம்புத்தூரிலே ஒரு நெருப்பை பற்ற வைத்திருக்கின்றோம். இந்த நெருப்பு நாளை சென்னையிலே பிடிக்கும், திருச்சியிலே பிடிக்கும், சேலத்திலே பிடிக்கும், திருநெல்வேலியிலே பிடிக்கும். தமிழ்நாடு முழுவதும் பற்றி எறிகின்ற வகையில் இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக உருவாகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். தமிழ்நாட்டு முதலமைச்சரே, சமூக நீதி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி அங்கு வேலை பார்க்கும் பேராசிரியர்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி உள்ளது. ஏழை மாணவர்களின் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்க துணிந்த போலி சமூக நீதி மாடல் அரசுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் பேராசிரியர்கள் போராட துவங்கி உள்ளனர். அபாயத்தை தொட்டிருக்கும் ஸ்டாலின் அரசு தன் தவறை உணர்ந்து இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும். இல்லையெனில் அரசு நினைத்து பார்க்க முடியாத நெருக்கடி உருவாகும் என்கிறார்கள் பேராசிரியர்கள்.